அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவனை கட்டி வைக்க முடியுமா? முடியும் என்று நிரூபித்தவர் சகாதேவன். மகாபாரதத்திலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் ஆரம்பிக்கப் போகின்றது. அந்த நேரத்திலே தர்மன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், யுத்தம் வேண்டாம் என்று நினைக்கின்றான். அதற்காக பகவானை தூது அனுப்ப வேண்டும் என்று எல்லோரும் ஏற்பாடு செய்கின்றார்கள். அப்பொழுது கிருஷ்ண பகவான் ஒவ்வொருவரிடமும் கேட்கின்றார் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது பீமன் சொல்லுகின்றான், துரியோதனனுடைய தொடையை பிளந்து அவனை கொள்வேன், அப்பொழுதுதான் என்னுடைய ஆத்திரம் தீரும் என்று சொல்லுகின்றான். அதே போல அர்ச்சுனன் சொல்லுகின்றான், என் கையிலே இருக்கக்கூடிய காண்டீபத்தால் நான் கர்ணனை அழிப்பேன் என்று சொல்லுகின்றான். இப்படி ஒவ்வொருவராக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். திரௌபதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாஞ்சாலி சொல்லுகின்றால் கிருஷ்ண பகவானை பார்த்து, அண்ணா, விரித்த என் கூந்தலை முடிக்க வேண்டும், அந்த துச்சாதனுடைய ரத்தத்தையும் அந்த பாவி துரியோதனனுடைய ரத்தத்தையும் கலந்து என்னுடைய கூந்தலிலே பூசிய பிறகு அதற்கு பிறகுதான் நான் விரித்திருக்கக்கூடிய இந்த கூந்தலை முடிப்பேன் என்று சொல்லுகின்றாள். அப்படி என்று சொன்னால் யுத்தம் நடந்தால்தான் அது சரியாக வரும். ஆனால் தர்மன் சொல்லுகின்றான், சண்டை என்பது வேண்டாம், எங்கள் 5 பேருக்குரிய பாதி பங்கினை கேள். அப்படி அவர்கள் தர மறுத்து விட்டார்கள் என்று சொன்னால் 5 பேருக்கும் 5 ஊரையாவது கொடுக்க சொல். 5 பேருக்கும் 5 ஊரும் கொடுக்கலனாலும் 5 பேருக்கும் 5 வீடாவது கொடுக்க சொல், அது போதும் என்று தர்மன் சமாதானம் சொல்லுகின்றான். இப்படி ஒவ்வொருவராக சொல்லுகின்ற பொழுது பகவான் சகாதேவனை பார்த்து, சகாதேவா, எல்லோரும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டார்கள், நீ ஒருவன் சொல்லவில்லையே, என்ன சொல்ல போகின்றாய் என்று சகாதேவனிடம் பகவான் கேட்கின்றார். அப்போ சகாதேவன் சொல்லுகின்றார், அர்ச்சுனனுடைய வில் இருந்தால் என்ன, ஒழிந்தால் என்ன, பாஞ்சாலி கூந்தலை முடிந்தால் என்ன, முடியாவிட்டால் என்ன, எது நடக்க வேண்டுமோ அதை நீதான் நடத்தப் போகின்றாய். நீ ஒரு முடிவோடு வந்திருக்கின்றாய். இந்த பூபாரத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த மகாபாரத யுத்தத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றாய். எனவே உன்னை கட்டி போட்டால்தான் இந்த மகாபாரத யுத்தம் நடக்காமல் இருக்கும். அதாவது நீ சொல்லுகின்ற பொழுது திரௌபதியுடைய கூந்தலை மொட்டையடித்து விடலாம், அர்ச்சுனனுடைய வில்லை ஒடித்து விடலாம், பீமனுடைய அந்த கதாயுத்தத்தையும் நொறுக்கி விடலாம், ஆனால் என்னை கட்டுவேன் என்று சொல்லுகின்றாயே, எப்படி கட்ட முடியும் என்று பகவான் கேட்கின்றார். கேட்ட உடனே சகாதேவனும் பகவானும் பகவான் சகாதேவன் சொல்லுகின்றான், உன்னை நான் கட்டி போடுகின்றேன் என்று சொன்ன உடனே பகவான், அப்படி என்றால் தனி அறைக்குள்ளே வா என்று அழைத்து செல்கிறார்கள். அங்கே எல்லாம் உள்ள கிருஷ்ண பகவான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண்கிறார். உலகம் முழுவதும் பகவானாக நிறைந்திருக்கக்கூடிய அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டிய உடனே நம்முடைய சகாதேவன் என்ன செய்தான்னா, அன்பின் காரணமாக பகவானுடைய திருவடிகளை பிடித்து வணங்குகின்றான். உடனே சகாதேவனுடைய அன்புக்கு கட்டுப்பட்ட இறைவன் அங்கே கட்டுண்டு விடுகின்றான். அப்பொழுது பகவான் சொல்லுகின்றான், அன்பென்னும் பிடிக்குள் அகப்படும் மருந்தாக நான் இருந்து விட்டேன், எனவே என்னுடைய கட்டை அவிழ்த்து விடு என்று பகவான் கேட்கின்றார். அப்பொழுது சகாதேவன் சொல்லுகின்றார், நான் உன்னுடைய கட்டை அவிழ்த்து விடுகின்றேன், ஆனால் எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து தரணும் அப்படின்னு சகாதேவன் பகவானிடம் கேட்கின்றான். கேட்ட உடனே நம்முடைய பகவான் நீ என்ன கேட்கின்றாயா, நான் அதை தருகிறேன்னு சொல்றாரு. சொன்ன உடனே சகாதேவன் கேட்கின்றான், பாரத போரிலே பூபாரத்தை குறைப்பதற்காகவே நீ வந்திருக்கின்றாய், எனவே இந்த பூபாரம் குறைக்கப்படும் என்கின்ற ஒரு சூழலுக்கு வந்தாலும் அந்த மகாபாரதத்திலே அனைவரும் அழிக்கப்படுவார்கள். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பாண்டவர்களாக இருக்கக்கூடிய எங்கள் 5 பேரையும் நீ காப்பேன் என்று சத்தியம் செய்துதா என்று கேட்கின்றார். அப்படி கேட்ட உடனே பகவான் அந்த சத்தியத்தை செய்து தருகின்றார். அதன் பிறகு சகாதேவன் அந்த கட்டினை அவிழ்த்து விட்டானா. எனவே இறைவன் அன்பு என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிடிக்குள்ளே அகப்படக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் இறைவன் எல்லா நலன்களையும் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.